கார்த்திக் ரேவதி சீரியலில் சாமுண்டீஸ்வரி பிரியா கிட்ட போட்டு கொடுத்த திட்டப்படி பிரியாவும் கார்த்தி எப்போ சார் வெளியே போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கார்த்தி கரெக்டாக ரேவதியை காணானதும் வெளியே போகிறதுக்காக லிஃப்ட்டில் இறங்குறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து பிரியா போய் லிஃப்ட்டை கட் பண்ணி விட்டுறாங்க. கார்த்தி எங்கேயும் போறக்கு இல்லாமல் லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட கார்த்தி யாரோ நமக்கு பின்னாடி இருந்து இவ்வளோ பெரிய சதி வேலையை பார்த்துட்டாங்களே, நம்மளால இப்போ வெளியிலையும் போக முடியல, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி ஆஃபீஸ்லேயே கேமரா செட் பண்ணி வச்சதுனால செல்ஃபோன் மூலமாக இது யார் செஞ்சதுன்னு உள்ளேயே லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து பார்க்குறாங்க. அப்போ பிரியா தான் இவங்களுக்கு பின்னாடி ஓடி வந்ததும் லிஃப்ட் ஒயரை கட் பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கார்த்தி சரி பிரியாவை அப்புறம் பார்த்துக்கலாம், பிரியாவுக்கும் சாமுண்டீஸ்வரி அத்தைக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது, மறுபடியும் விசாரிச்சுக்கலாம்னு நினச்ச கார்த்தி உடனே இளையராஜாவுக்கு ஃபோன் பண்ணி லிஃப்ட்டில் நான் மாட்டிக்கிட்டேன், லிஃப்ட் ஒயரை யாரோ கட் பண்ணியிருக்காங்க, சர்வீஸரை வர சொல்லி உடனே ரெடி பண்ணுங்கிறாங்க. ஐயோ மாப்பிள்ளை இப்போ என்ன லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அறுக்க பறக்க எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. அப்போ பிரியா பதட்டப்படுறாங்க. ஐயோ என்னது இந்த இளையராஜாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது, கார்த்திக் சார் உடனே ஃபோன் பண்ணிட்டாங்க போல, ஒயர் கனெக்ஷன் தான் கட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா உடனே கனெக்ஷன் கொடுத்துருவாங்க, கார்த்திக் சார் வேற வெளியில் போயிடுவாங்களே, போனதும் ரேவதியை கண்டுபிடிச்சிருவாங்க. சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட நான் வேற வாக்கு கொடுத்துருக்கேன், அவங்க வேற என்னையும் கார்த்தியும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு வேற சொல்லியிருக்காங்க. இப்போ கார்த்தி அந்த ரேவதிக்கு கல்யாணம் ஆகிற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா என்னோட விருப்பம் நிறைவேறாமல் போயிடுமேன்னு பிரியா ஒரு பக்கம் பதட்டமாக இருக்காங்க. இங்கே இளையராஜா ஒரு சர்வேரை கூப்பிடுறாங்க. வந்ததும் சார் இந்த லெஃப்ட் ஒயரு கட் ஆயிருக்கு, இதை என்னென்னு பாருங்க சார், கார்த்தி மாப்பிள்ள உள்ளதான் இருக்காரு அப்படின்னு சொல்லவும் உடனே ரெடி பண்ணிடுறாங்க. அப்போ கார்த்தியும் லிஃப்ட்டில் இருந்து கீழே இறங்கி வராங்க. வந்ததும் யார் இந்த வேலையை செஞ்சதுன்னு சத்தம் போடுறாங்க. யாருமே எதுவும் தெரியாத மாதிரி இருக்காங்க. ஆனால் கார்த்திக்கு பிரியா தான் செஞ்சது தெரியும். சரி எல்லாரும் முன்னாடியும் இவ்வளோ ஒன்றும் சொல்லக்கூடாது, மறுபடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்ச கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. மயில்வாகனுக்கு ஃபோன் பண்ணி ரேவதி சாமுண்டீஸ்வரி அத்தை எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமாங்கிறாங்க. தெரியல சகல, நாங்களும் எங்களுக்காக வரைக்கும் தேடி பார்த்துட்டோம், எல்லா கோயிலையும் விசாரித்து பார்த்தோம், எங்கேயுமே வரலன்னு சொல்லிட்டாங்கங்கிறாங்க. அப்போ தான் கார்த்திக்கு உடனே சந்தேகம் வருது. சரி பக்கத்தில் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குமல்ல, அந்த ஆஃபீஸில் போய் பாருங்கன்னு சொன்னவும் அப்போ மயில் வாங்கினா அங்கே பறந்தடிச்சுட்டு ஓடுறாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சாமுண்டீஸ்வரியோட கார் நிற்கிது. இந்த பக்கம் மருது, சூரியகலா, சாமுண்டீஸ்வரி, ரேவதி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் மயில் வாகனத்துக்கு தூக்கி வாரி போடுது. சே அத்தை ஏந்தா இப்படி மோசமாக நடந்துக்கிறாங்கன்னே தெரியல, கல்யாணமான ரேவதியை திரும்ப கூட்டிகிட்டு வந்து எங்கேயோ போகிறவனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்களே, இவங்களுக்கு என்ன புத்தி கித்தி மழுகி போச்சா, ஏந்தா இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. ரேவதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் டைவர்ஸ் வாங்கலை, டைவர்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தப்பை செய்கிறாங்களே, இது பெரிய குற்றம்னு தெரியாதா, ஏந்தா இப்படி செய்கிறாங்கன்னு புரியலையே, இப்போ என்ன செய்யலாம், உடனே நம்ம சகலிக்கு ஃபோன் பண்ணலாமா இல்லை மாமாவுக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு நினச்ச மயில் வாகனம் சரி ராஜராஜனுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ராஜராஜன் கூப்பிட்டுறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே சாமுண்டீஸ்வரியா அறையிருக்கே போகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன ஒரு காரியம் பண்ண நினச்ச அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை பாருங்க, பேசாமல் வாயை முடிக்கிட்டு அப்படி ஓரமாக நில்லுங்க, இருக்க இஷ்டப்பட்டா இருக்கலாம், இல்லாதவங்க போயிடலாம், ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், நான் இந்த மருதுவுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பிடிவாதமாக நிற்கிறாங்க. ஈஸ்வரி உனக்கு என்ன புத்தி மளிகை போச்சா, கல்யாணமான பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ரேவதி என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தவிச்சு போய் நிற்கிறாங்க. ரேவதி நடந்த உண்மைகளெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னான், ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தா எல்லாத்தையும் சாகடிச்சிருவா போல இருக்கு, இந்த சாமுண்டீஸ்வரி பேச்சை நீ கேட்கவே கேட்காதேன்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் ராஜராஜன் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாருமா, இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம், நான் உன்னோட நன்மைக்கு தான் சொல்கிறேங்கிறாங்க. என்னப்பா இது, அம்மா கேட்டால் அம்மா அவங்க நன்மைக்கு சொல்கிறேங்கிறாங்க, நீங்கள் கேட்டால் உங்கள் நன்மைக்கு சொல்கிறேங்கிறீங்க, இப்போ எனக்கு எதுதான் நல்லது, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, நான் யாருக்கும் தெரியாமல் இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம்னு அம்மா கிட்ட சொன்னேன், ஆனால் இந்த கார்த்தி தான் ஏதோ வெளியூர் போகிறேங்கிறதுக்காகவும் என் பேரில் ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்குறேங்கன்னு சொல்கிறதுக்காகவும் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும்னு சொல்லித்தான் அம்மா என்னை சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்கப்பா, இப்போ ஏதோ ஒரு கையெழுத்து மட்டும் போட்டால் போதுங்கிறாங்க, ஆனால் இது திருமண கையெழுத்து மாதிரி எனக்கு தெரியலைங்கிறாங்க ரேவதி. ஐயோ ரேவதி, இப்படி கண்மூடித்தனமாக உன்னை பெத்தவான்னு சொல்லி இந்த சாமுண்டீஸ்வரியை நீ நம்பிட்டு இருக்கிறியே, உன்னை பாலுங்களத்தில் தள்ள பார்க்குறான்னு சொல்கிறாங்க மயில்வாகனம். அப்பா நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு ரேவதி அழுகும்போது அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, என்னால் சொல்லாமல் இருக்கவும் முடியல, சொன்னாலும் உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்கே அம்மா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அங்கே மயில்வாகனம் வராங்க. ரேவதி இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம், நாங்கள் எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து மாப்பிள்ளை ஒழுங்கு மரியாதையாக அந்த பக்கம் போய் நில்லுங்க, இப்போ ரேவதிக்கு கல்யாணம் நடந்தே தீரணுங்கிறாங்க, அப்படி நடக்க நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மயில்வாகனம். என்ன மாப்பிள்ளை எனவே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சாங்கிறாங்க. ஆமாத்த, எதிர்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்ததுக்கு காரணம் யார், நீங்கள் தானே, ரேவதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் டைவர்ஸ் வாங்குறதுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது, அந்த 6 மாதம் முடியாதுக்கு முன்னாடி இப்போ ரேவதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண பார்க்குறீங்க, இதனால் யார் செஞ்ச தப்புன்னு போலீஸ் கேட்டால் இந்த விசாரணையில் நீங்கள் தான் மாட்டுவீங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இந்த கல்யாணத்தை கைவிட்டுருங்க, அந்த மருது அப்படி ஒன்றும் நல்லவன் கிடையாது,
நீங்கள் கார்த்திக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு மயில்வாகனம் சொல்கிறாங்க. இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி, போதும் நிறுத்து, அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் சரியான பித்தலாட்டக்காரன். ஆள் மாறாட்டம் பண்ணிக்கிட்டு என்னையே ஏமாத்திட்டு இருக்கான், ஏன் என் பொண்ணையும் ஏமாத்திட்டு இருக்காங்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவர் என்ன செஞ்சாலும் அவர் நம்ம குடும்ப நன்மைக்கு தான் செய்வார். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நானும் இவ்வளவு நாளாக போனால் போகுதுன்னு பொறுமையாக இருந்துட்டேன். ஆனால் ரேவதியோட விஷயத்தில் இப்படி நீங்கள் அவளை பாலங்குழியில் தள்ளுறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்கவும் முடியாது, அதை ஏற்றுக்கவும் முடியாதுங்கிறாங்க மயில்வாகனம். அப்போ ராஜராஜன் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இதை பார் சாமுண்டீஸ்வரி, ரேவதிக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடந்தது, அப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படிங்கும்போது, என்ன செய்வீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன், என் பொண்ணோட விருப்பத்துக்கு மாறா அவளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேங்கிறாங்க ராஜராஜன். ஓஹோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சாங்கிறாங்க. ஆமாம், நீ யாருமே இல்லாத என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து எங்கேயோ போகிறவனை, அதுவும் இந்த மருது யார் என்னன்னு தெரியாது, சும்மா ஏதோ உறவு சொல்லிக்கிட்டு வந்தவனுக்கு நீ என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினச்சியா? இதுக்கப்புறமா நான் பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பார்த்தா சூரியகலாவும் மருதும் ஆஹா பொண்ணையும் கொடுக்குறாங்க, சொத்தும் நமக்கு சொந்தமாக போகுது, எல்லாம் நம்ம கை கூடி வரும்போது காரியத்தை கெடுக்கிறதுக்குனே இந்த மயில்வாகனம் வந்துட்டானே, இவனை எப்படி ஓட ஓட விரட்டுறது அப்படின்னு மருது ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மருது தான் ரெட்டாக அந்த குரூப்புக்கே தலைவனாக இருக்கார். நிறைய பொண்ணுங்க விஷயத்தில் விளையாடின மருது இப்போ கையும் களமாக போலீஸ்லேயும் பிடிபட போகிறாங்க. இது தெரியாத சாமுண்டீஸ்வரி, மருது ரொம்ப நல்லவன், அவனை மாதிரி ஒரு ஆள் யாருனாலையும் பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட நல்லவனுக்கு தான் என் பொண்ணை பிடிச்சி கொடுக்குறேங்கிறாங்க. இங்கே பாரு ஈஸ்வரி, நம்ம பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கார்த்தி மாப்பிள்ளையை தவிர வேற தங்கமான மாப்பிள்ளைன்னு நீ யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவருக்கு ஈடாக முடியாது. ஒழுங்கு மரியாதையா இப்போவே நான் சொல்கிறத கேளு, பேசாமல் வாங்க வெளியே போயிடலாம், நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு வா, ரேவதியை நம்ம கார்த்தியோட சேர்த்து வச்சு வாழ வைக்கலாங்கிறாங்க ராஜராஜன். அது மட்டும் நடக்கவே நடக்காதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போது மருது சொல்கிறாங்க, அத்தை இவங்கெல்லாம் பிசிப்பி, நீங்கள் விட்டு தள்ளுங்க, இப்போ என்ன ரேவதி கழுத்தில் தாலியை கட்டணும், அவ்வளவுதானே. ரேவதி நீ வா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கல்ல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து மட்டும் போட்டால் போதும், அதுக்கப்புறம் இவங்களை வெளியில் வச்சு பார்த்துக்கலாங்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி திருதர்னு முடிச்சிட்டு இருக்காங்க. என்ன செய்யனே தெரியாமல் இருக்கும்போது அப்போ ரேவதி சாமுண்டீஸ்வரி பேச்சை கேட்குறதா இல்லை ராஜராஜன் பேச்சை கேட்குறதா ஒன்றும் புரியாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கும்போது அப்போ மருது ரேவதியோட கையை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ மயில்வாகனம் ராஜராஜன் 2 பேரும் மருதை கும்மா குத்துன்னு குத்தி கும்மி எடுக்கிறாங்க. என்னடா எங்க பொண்ணு எங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ கைப்பிடிச்சு இழுப்பியா அப்படின்னு சொல்லி சாத்துன்னு சாத்திட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் வந்து கேட்கும்போது நடந்ததை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஏங்க இவங்க இன்னும் விவாகரத்து ஆகலையா, விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கல்யாணத்தை எப்படிங்க ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே கார்த்தி போலீஸோட வந்துட்டாங்க. போலீஸ் வந்ததும் சாமுண்டீஸ்வரியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கார்த்தி மேலே கோவப்படுறாங்க. ஏன்டா என்னையே அரெஸ்ட் பண்ணிட்டு இல்லைங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் செய்கிறது சின்ன தப்பு கிடையாது, எவ்வளோ பெரிய தப்பு. இந்த மருது யார் தெரியுமா, இந்த ஜில்லாவிலேயே பொம்பளைகளை தப்பு தப்பாக ஃபோட்டோ எடுத்து இது ஒரு வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்கான், போலீஸ் தேடிக்கிட்டு வர கிரிமினல் இவன் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்குறாங்க. என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்.